வணக்கம். கனடாவின் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கான அதிநவீன போர் விமானங்களை உருவாக்கும் சர்வதேச கூட்டு திட்டத்தில் கனடா அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. கனேடிய ரோயல் விமானப்படையை நவீனமயமாக்கும் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் நேட்டோ மற்றும் நோராட் கூட்டணிகளுக்கான அர்ப்பணிப்பை பலப்படுத்தும் வகையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தலைமையிலான அதிகாரிகள் இதனை உறுதி செய்துள்ளனர். இது கனடாவின் விண்வெளித்துறையில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதோடு தொழில்நுட்ப இறையாண்மையை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நோவா ஸ்கோஷியாவின் அகாடியா பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிவிட்டு திரும்பிய மாகாண முதல்வர் டிம் காஸ்டனின் கார் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். நூலக மூடல்கள், நிலத்தடி எரிவாயு பிரித்தெடுத்தல், சுரங்க கொள்கைகள் மற்றும் மிக்மாக் பழங்குடியினரின் உரிமைகளை பாதிக்கும் கஞ்சா கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை கண்டித்து சுமார் 50 பேர் அங்கு திரண்டிருந்தனர். கூட்டத்தில் ஒருவர் முதல்வரின் எஸ்யூவி காரின் மீது ஏறி முன்பக்க கண்ணாடியை உடைத்துள்ளார். முதல்வர் பாதுகாப்பாக RCMP போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். பிரதமர் மார்கானி மற்றும் NDP தலைவர் கிளவுடியா ஆகியோர் இந்த வன்முறையை கடுமையாக கண்டித்துள்ளனர். கனடா மற்றும் பிரிட்டனை சேர்ந்த பல குடும்பங்கள் உக்ரைனில் இருந்து இணையம் வழியாக விற்பனை செய்யப்படும் உயிருக்கு ஆபத்தான ரசாயன பொருளின் விற்பனையை கட்டுப்படுத்துமாறு உக்ரைன் அரசிடம் வலியுறுத்தியுள்ளன. இந்த ரசாயன உணவை பாதுகாப்பு பொருளாக கூறி விற்பனை செய்ததால் பல இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உக்ரைன் தேசிய காவல்துறை அந்த ரசாயனம் தற்போதைய சட்டங்களின் கீழ் சட்டவிரோதமானது அல்ல எனவும் அது உணவு பாதுகாப்பு பொருளாக விற்பனை செய்யப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளது. எனினும் குற்றச்செயல் தொடர்பான உறுதியான தகவல்கள் கிடைத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. பிரிட்டனின் ஃபோக் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான கிறிஸ் பிரிஷார்ட் உக்ரைனில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த ரசாயனத்தை உட்கொண்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக அவரது குடும்பம் தெரிவித்துள்ளது. அதேபோல் கனடாவின் ஒட்டோவாவைச் சேர்ந்த 22 வயதான அனேகா டார்லிங் ஓக்ரேடியம் உக்ரைனில் செயல்பட்ட இணையதளம் மூலம் அதே ரசாயனத்தை வாங்கி பயன்படுத்திய பின்னர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது. அவரது தாய் சூசன் டாலின் தனது மகனின் இணைய செயல்பாடுகளை ஆய்வு செய்த போது தற்கொலையை ஊக்குவிக்கும் இணைய குழுக்கள் அந்த உக்ரைன் விற்பனையாளரிடம் வழிநடத்தியது தெரியவந்ததாக தெரிவித்துள்ளார். கனடாவில் குடும்ப மறுஇணைப்பு திட்டத்தின் தங்களது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு நிரந்தர குடியிருப்பாளர்களாக ஸ்பான்சர் செய்ய விரும்பும் நபர்களிடமிருந்து இந்த ஆண்டு புதிய விண்ணப்பங்களை மத்திய அரசு ஏற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விண்ணப்பங்களை ஏற்பதற்கான இந்த நிறுத்தம் மறு அறிவிப்பு வரும் வரை அமலில் இருக்கும் என்று அரசாங்கம் கூறியுள்ளது. ஏற்கனவே நிலுவையில் உள்ள ஏராளமான விண்ணப்பங்களை பரிசீலித்து முடிக்கவும் திட்டத்தின் நம்பகத்தன்மையை சீரமைக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்ந்து பரிசீலிக்கப்படும். குடும்பங்களை ஒன்றிணைக்க காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு இது பின்னடைவாக அமைந்துள்ளது. இருப்பினும் கனேடிய குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் தங்களது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகள் தற்காலிக அடிப்படையில் ஒரே நேரத்தில் 5 ஆண்டுகள் வரை மற்றும் மொத்தம் 10 ஆண்டுகள் வரை தங்குவதற்கு அனுமதிக்கும் சூப்பர் விசா திட்டத்துக்கு தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கனடா மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 2.25% தொடர முடிவு செய்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் சாதகமான அறிகுறிகள் தென்படுவதாக ஆளுநர் டிம் மெக்லம் தலைமையிலான ஆளும் தெரிவித்துள்ளது. எனினும் பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு தரவுகளில் உள்ள ஏற்ற இறக்கங்கள், உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் உள்நாட்டு ரியல் எஸ்டேட் சந்தையின் அழுத்தம் ஆகிய காரணங்களால் இந்த எச்சரிக்கையான அணுகுமுறை பின்பற்றப்பட்டுள்ளது. பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும் வகையில் கியூபெக் மாகாண அரசு அறிவித்திருந்த விற்பனை வரி சலுகை தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி குறிப்பிட்ட மளிகை பொருட்கள், கழிவறை தாள்கள் மற்றும் டிஷ்யூ தாள்களுக்கு விற்பனை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இது நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நேரடி பொருளாதார நிவாரணமாக அமைந்துள்ளது. பிலிப்பைன்ஸில் உள்ள 4 குழந்தைகளை இணைய வழியாக நேரடியாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய கொடூர சம்பவத்தில் ஒன்டாரியோவின் ஹாமில்டன் பகுதியைச் சேர்ந்த 47 வயதான ஸ்டீபன் டோய்ஷ் என்பவர் மீது 136 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 25, 2026 அன்று 6 குற்றச்சாட்டுகளுடன் கைது செய்யப்பட்ட இவரிடம் கனடா, அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து நாட்டு காவல்துறையினர் இணைந்து நடத்திய சர்வதேச அளவிலான கூட்டு விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. பல புனைப்பெயர்களை பயன்படுத்தி இந்த குற்றங்களில் அவர் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பல குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர்.
தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரங்கேறும் குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஒன்றாரியோவைச் சேர்ந்த பெண் ஒருவர் டிஃபெக்ட் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டு போலி முதலீட்டு வீடியோக்களை நம்பி $83,000 இழந்துள்ளார். அதிக லாபம் தருவதாக கூறி பரவிய அந்த வீடியோக்களின் உண்மைத்தன்மையை அறியாமல் ஏமாந்த அந்த பெண் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை மாலை டொரண்டோ நகரின் மைய பகுதியான கிழக்கே உள்ள ஷேர்பான் ஸ்ட்ரீட் மற்றும் டண்டாஸ் வீதி கிழக்கு அருகே பெண் ஒருவர் 20 வயது மதிக்கத்தக்க பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 25 முதல் 35 வயதுடைய 5 அடி 7 அங்குலம் முதல் 5 அடி 9 அங்குலம் வரை உயரமுள்ள பழுப்பு நிற ஜாக்கெட் அணிந்த மற்றொரு பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் தகவல் தெரிந்தவரும் டொரண்டோ காவல்துறையினரை 41685100 எண்ணிலோ அல்லது குற்றத்தடுப்பு பிரிவினரை பெயர் குறிப்பிடாமலோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். டொரண்டோவின் ஸ்கார்பரோ பகுதியில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் சட்டவிரோத துப்பாக்கி, வெடிமருந்துகள், போதைப் பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர் ஏற்கனவே துப்பாக்கி வைத்திருக்க நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செவ்வாய்க்கிழமை ஹாமில்டன் நகர மையத்தில் நடந்த பல கத்திக்குத்து சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக ஹாமில்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். மதியம் 2 மணிக்கு சற்று பின்னதாக கத்திக்குத்து சம்பவங்கள் குறித்த தகவல்களுக்கு பதிலளிக்க தொடங்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிங் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் சவுத் மற்றும் மெக்னப் ஸ்ட்ரீட் பிரான்சிஸ் டெர்மினல் ஆகிய பகுதிகளில் இந்த சம்பவங்கள் நடந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் 4 நபர்களை கத்தியால் குத்தியதாக போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். காயமடைந்த அவர்கள் உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். டொரண்டோ நகரில் ஸ்கார்பரோ பகுதியில் நெல்சன் மற்றும் ஸ்வெல்ஸ் சாலைகளுக்கு அருகிலுள்ள விக்சன் ட்ரெயில் பூங்காவில் கிரேஅவில் ஜூனியர் பொது பள்ளிக்கு அருகாமையில் அதிகாலை சுமார் 3 மணி அளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவம் நிகழ்ந்ததை அடுத்து போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். பள்ளியின் அருகில் நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். ஒன்டாரியோவில் வயது முதிர்ந்த மூதாட்டி ஒருவரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிறுவன் ஒருவனுக்கு சிறார் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச தண்டனையான 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுபோன்ற கொடூர குற்றங்களில் ஈடுபடும் சிறார்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு முக்கிய முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவின் ஆம்ஸ்ட்ராங் அருகே சென்று கொண்டிருந்த சிஎன் சரக்கு ரயில் ஒன்று திடீரென அந்த பகுதியில் சூழ்ந்த காட்டுத்தீயில் சிக்கிக் கொண்டது. ரயில் வண்டியின் முன்பகுதியை தீப்பிழம்புகள் சூழ்ந்து கொண்ட பதைப்பதைக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரயிலில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கடந்த 5 வாரங்களாக அந்த பகுதியில் காட்டுத்தீ எரிந்து வரும் நிலையில் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் அந்த வழியாக ரயிலை இயக்கிய சிஎன் நிர்வாகத்துக்கு டீம்ஸ் டெஸ்ட் கனடா தொழிற்சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஓக்வில் கோட் ரயில் நிலையத்துக்கு அருகே உள்ள மின்மாற்றியில் ஏற்பட்ட மின்கசிவால் திடீர் விபத்து ஒன்று ஏற்பட்டது. இதில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த 11 வாகனங்கள் பலத்த சேதமடைந்தன. அவற்றில் 9 வாகனங்கள் இயக்க முடியாத நிலைக்கு சென்றதால் அங்கிருந்து இழுத்துச் செல்லப்பட்டன. இவை அனைத்தும் மக்கள் இல்லாத நேரத்தில் நடந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து ஓக்வில் ஹைட்ரோ விசாரணை நடத்தி வருகிறது. தற்போது நிலவி வரும் கோரமான காட்டுத்தீ பருவநிலை காரணமாக ஒன்டாரியோவில் படகு பயணத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு குழுவினர் தங்களை நோக்கி வேகமாக பரவி வந்த காட்டுத்தீயில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் ஏற்பட்டது. எனினும் அவசர மீட்பு குழுவினரின் உதவியோடு அவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஜூலை 15ஆம் தேதியன்று காலை மிசிசாகாவில் டிக்சி ரோட் அருகே நெடுஞ்சாலை 401 அடுத்தடுத்த வாகனங்கள் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 2 உயிரிழந்தனர். கேம்பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த 53 வயது பெண் மற்றும் 80 வயது முதியவர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ஒன்றாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 3 படுகாயமடைந்துள்ளனர். விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
வடக்கு மாகாணங்களில் எரிந்து வரும் கடுமையான காட்டுத்தீயிலிருந்து கிளம்பிய புகை மூட்டம் டொரண்டோ நகரத்தை முழுமையாக சூழ்ந்துள்ளது. இதனால் ஜூலை 16ஆம் தேதி நிலவரப்படி, அதாவது இன்று நிலவரப்படி, உலகின் மிக மோசமான காற்றுத்தரம் கொண்ட நகரங்களின் பட்டியலில் டொரண்டோ இடம் பிடித்துள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என சுற்றுச்சூழல் கனடா எச்சரித்துள்ளது. கியூபெக்கின் ஆல்மர் பகுதியில் ஜூன் 19 முதல் ஜூலை 13 வரை 9 பேர் லெஜினோலேயஸ் எனப்படும் தீவிர சுவாச நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கியூபெக் சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. 25 முதல் 74 வயதுடையவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசுத்தமான நீர் அமைப்புகளில் உருவாகும் லெஜினோனெல்லா பாக்டீரியாவால் பரவும் இந்த நோயை கட்டுப்படுத்த அந்த பகுதியில் உள்ள குளிரூட்டும் கோபுரங்கள், அதாவது கூலிங் டவர்ஸ், சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றன. நோர்டோக்கில் மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார். ஹான்வர்த் சாலையில் லாரன்ஸ் அவென்யூ கிழக்கே மற்றும் விக்டோரியா பார்க் அவென்யூ பகுதியில் புதன்கிழமை மாலை 6:30 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்துக்குள்ளான 20 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காரை ஓட்டி வந்தவர் விபத்தை ஏற்படுத்திய பின் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். அவரை தேடும் பணியில் டொரண்டோ காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வடக்கு ஒன்டாரியோ மாகாணத்தில் சுமார் 200 காட்டுத்தீக்கள் கொழுந்துவிட்டு எரிந்து வருகின்றன. இதனால் அந்த பகுதி மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். மாகாண அரசின் சமீபத்திய தரவுகளின்படி 185 காட்டுத்தீக்கள் தீவிரமாக உள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.